காலத்தில் அதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1988ஆம் வருஷம் வெளிவந்த வீடு திரைப்படத்தை வந்து உலகெங்கிலும் உள்ள வீடற்ற மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைட்டில் கார்டு வரும். அப்போ வந்து சர்வதேச வீடற்றவர்களுக்கான ஆண்டாக ஐநாவினால பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு வீடுங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசை. ஐயோ! நம்மளுக்கு ஒரு வீடு இல்லையே, ஜான் குடிசை ஆனாலும் நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம். நம்மளுக்குன்னு ஒரு எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு படுற அவஸ்தையெல்லாம் விட சொந்தமா ஒரு வீடு கட்டணும். சொந்தமா வீடு கட்டுறதுன்றது அவ்வளோ ஈஸியா? அதுக்கு பணத்துலேருந்து அந்த அந்த வீட நீங்க கட்டுறதுக்குள்ள அனுபவிக்கிற அத்தனை வேலைகளையும் அவ்வளோ அழகா சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் பெண், ஒரு தன்னந்தனியா ஒரு பெண் எப்படி வீடு கட்டுறா? அவ படுற அவஸ்தைகள பார்க்கும்போது, நம்மளுக்கு அந்த சினிமாவுல கண்ணீர் தான் வரும். அந்த கண்ணீர ரொம்ப அழகா படம்